ஓகே ஜியூ, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? பால் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? நம்ம டெய்லி பண்ணுற குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் இன்னைக்கு ஷேர் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸு, ரைட் பிரெயின்லாம் எப்படி நம்ம ஆக்டிவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பால் ட்ரான்ஸ்ஃபர். ஒன் சைடில் பேஸ்கெட்டில் வந்துட்டு பால்ஸ் இருக்கும், அதை இந்த ஸ்பூன் மூலயமா எடுத்துகிட்டு வந்துட்டு அனதர் சைட் பேஸ்கெட்டில் அவங்க ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இது மூலயமா அவங்களுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், பிரெயின் டெவலப்மெண்ட் வரும், ரைட் பிரெயின் ஆக்டிவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிதானன்றதை அவங்க கற்றுப்பாங்க. அப்புறம் எப்படி ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்குவாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஓகே, நம்ம பொறுமையாக ஸ்டெடியாக வந்தால் தான் வந்துட்டு இதை போட முடியும், அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஜியூ எவ்வளோ பால்ஸ் போட்டிருப்பான்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ப்ராப்ளம் அதை எப்படி அந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்றதை அவங்க கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகும், பட் பரவாயில்ல, மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண பெஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமும் அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நானுமே ட்ரெயின் பண்ண ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டாங்க. இந்த வாட்டியுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ பால்ஸ் தான் போடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குட்டி டார்கெட் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது முடித்தாங்க அப்படின்னா அவங்க கையில் வந்துட்டு ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது, இல்லை ஸ்டாம்ப் மாதிரி இப்போ நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாம்ப், ஸ்மைலி ஸ்டாம்ப்ஸ், அது மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறது நீங்கள்லாம் பண்ணலாம். ஜியூக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா அவங்க எவ்வளோ பால்ஸ் போட்டிருக்காங்க? டோட்டலாக 7 பால்ஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கல, ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி, பாட்டில் மாதிரி, அதில் மிடில் வந்துட்டு நான் ஒரு குட்டி ஹோல் போட்டிருக்கேன். இப்போ இங்கே இருக்க பட்ஸ் எல்லாமே அந்த ஹோல் வழியாக அவங்க இன்சர்ட் பண்ணி உள்ளே போடணும். இது மூலயமா வந்துட்டு அவங்க என்னெல்லாம் கிராஸ் பண்ணிப்பாங்க பார்த்திங்கன்னா, ஹேண்டோட கிரிப்னஸ், அப்புறம் வந்துட்டு ஐ கான்டாக்ட், அந்த கண்ணுக்கு நம்ம கூர்ந்து கவனித்து அது உள்ளே போடணும், அப்படி அதை இன்சர்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த பிரெயினுக்கு ஒர்க், இந்த மாதிரி வந்துட்டு ஹேண்டுக்கு, ஐஸ்க்கு, பிரெயினுக்கு குழந்தை கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சு என்கேஜ் பண்ணணும் நம்ம அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் வந்துட்டு ஹோல் போட்டு பட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா, பட்ஸோ இல்லை இந்த நம்ம டூத்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்ஸ் மாதிரி அது அந்த மாதிரிலாம் கூட கொடுக்கலாம். பட் டூத் ஸ்டிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ பட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஈஸியாக இருக்கும் மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சேம் டைம் ஹோலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போடணும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி போடும்போது ஈஸியாக போடுறதுல ஒன்றும் இல்லைல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குட்டியாக ஒர்க் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். இது அவங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க. சும்மா இருக்கிற டைமில் கூட இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறதுலாம் வெளியில் போட்டு அவங்களே க்ளோஸ் பண்ணி எடுத்து போட்டுட்ருப்பாங்க. வெல் அண்ட் குட். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ கான்டாக்ட், ரைட் பிரெயின் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே இது பெஸ்ட். பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் இதெல்லாம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினைப்போம். பட் இது வந்துட்டு கிட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். உங்களுக்கு இது மூலமா எதுவுமே கிடைக்கலனாலும் கொஞ்ச நேரம் கிட்ஸ் வந்துட்டு எதையுமே ஸ்க்ரீனோ மொபைல் ஃபோனோ பார்க்காம நம்மளை தொல்லை பண்ணாமல் எங்கேஜாக இருக்காங்களா, அதுவே பெரிய விஷயம். இதை பாருங்கள், ரொம்ப எல்லா ஆக்டிவிட்டியுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாள். அதே மாதிரி இப்போ இது எல்லா ஆக்டிவிட்டியும் நான் ஒரே நாளில் கொடுத்துருவேன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. எங்கள் 2 பேரோட மைண்ட் செட்டை பொறுத்து நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன பண்ணலாம், பால் விளாட்லாமா, இல்லைன்னா டூத் பிக் விளாட்லாமா, இல்லை வந்துட்டு வாட்டர் வச்சு ஏதாச்சும் கேம் பண்ணலாமான்னு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ஒன்று ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். ஒரு சில நாள் எதுவுமே பண்ண பாருங்கள், ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேம். ஓகே, அதனால் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவோம். ஒரு சில நாள் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஸ்டடீஸ் பற்றி படிக்க மாட்டோம். எந்த ஆக்டிவிட்டி, கிராஃப்ட் ஒர்க் எதுவுமே பண்ண மாட்டோம். சும்மா பிளைண்டாக டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு சில வாட்டி ப்ரொடக்டிவாக போவோம். டைமே பத்தாது அப்படிங்கிற மாதிரி எங்களோட இது இருக்கும். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, ப்ளீஸ் குழந்தைங்களே கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க பண்ணுறாங்க நீ ஏன் பண்ணலன்னு கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் அனதர் திங் வந்து என்னென்னு சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வருதோ அதில் எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வருதுன்னு யோசிங்க.
ஓகே, இப்போ இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் பவுல் வந்து பெப்பர்ஸ் வச்சுருக்கேன். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2 பவுல்ஸ் வச்சுருக்கேன். ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பெப்பர் எடுத்து சேம் டைமில் 2 பவுல்லையுமே ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு ரைட் பிரெயினும் சரி, லெஃப்ட் பிரெயினும் சரி, சேம் டைமில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இது மூலயமா அவங்க வந்துட்டு ரைட் பிரெயினும் யூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் பிரெயினும் யூஸ் பண்ணுவாங்க. அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பைசஸ் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ அது பேர் என்ன, பெப்பர், அது எப்படி இருக்கும், ஸ்மெல் எப்படி இருக்கும், அது காரமாக இருக்குமா, ஸ்பைசியாக இருக்குமா, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் பிளைண்டாக கொடுத்து ஆக்டிவிட்டி பண்ணணும் இல்லாமல் அது மூலயமா கிட்ஸ்க்கு என்னெல்லாம் சொல்லித்தரலாம், என்னெல்லாம் கற்றுக்கலாம் சொல்லி நீங்கள் பேசி இன்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் டைம் அதை காட்டினா அவங்க பெப்பர் ஸ்பைசியாக இருக்குன்னு சொல்லணும். அந்தளவுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும். ஜஸ்ட் கொடுத்தமா வச்சோமான்னு இல்லாமல் பண்ணணும். இன்றைக்கி பார்த்த எல்லா ஆக்டிவிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் என் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணேன். நீங்களும் உங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி. அப்படியே கொஞ்சம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஆஃப் த டே. வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.